அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, இறைவன் கொடுத்த ஆசீர் நம்மோடு எப்போதும் தங்கும்படி நாம் அவரை மன்றாட வேண்டும். அந்த ஆசீர் தான் நமக்கு ஒரு நிறைவான வாழ்வு இல்லையா? இவ்வுலகில் வாழ்வது என்ன கொண்டு வந்தோம் மக்களே? என்ன கொண்டு செல்ல போறோம்? ஒன்றுமே இல்லை. பொன்னும் பொருளும் தேடியவர்களும் ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள், ஒன்றுமில்லாதவர்களும் வெறுமையாக நிற்கிறார்கள். நாம் வெறுமையாக வந்தோம், பெருமையாக செல்வோம் இல்லையா? இந்த விஷயம் மட்டும் நம்ம மனதில் இருந்தால் நாம் ஓடிக்கொண்டே இருக்க மாட்டோம். நம் உழைப்பின் பயன் அது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர் தருவார். அது தேவைக்கேற்றவாறு நம்மளை ஆசீர்வதிக்கவும் செய்வார் இல்லையா? அப்போ இந்த ஆண்டு நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் தொடங்கினார், அந்த ஆசீர் நமக்கு முழுமையாக இருக்கும்படி அவரை மன்றாட வேண்டும். இன்னைக்கு அவர் என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 67 1 3 முடிய. கடவுளே, எம்மீது இறங்கு, எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்போது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும், பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. அதாவது நமக்கு எப்படி கொடுத்திருந்தாரு? ஆரோன் மூலமாக ஆசி வழங்க சொன்னார் இல்லையா? இப்போ நாம அந்த ஆசி அவர்கிட்ட கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம்? கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்கும் அப்படின்னு கேட்கிறோம். உம்முடைய முகவொளியை எம்மீது வீசும், அப்போது உலகம் உம்மை கண்டுகொள்ளும், எங்கள் மூலமாக உம்மை கண்டுகொள்ளும். ஏனென்றால் எல்லாமே நீர்தான் என்று கண்டுகொள்வார்கள் என்று நாம் அந்த அருளை அவரை கேட்க வேண்டும். அதற்கு தான் இந்த வார்த்தை. பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். ஏனென்றால் அவருடைய ஒளி நம் முகத்தில் ஒளிரும் போது, அந்த ஆசீர் நம்மிடையே இருக்கும் போது பிற இனத்தார் அதை புரிந்து கொள்வார்கள் இல்லையா? அப்ப புரிந்து கொள்ளும் போது ஒரு நிறைவான ஆசீர் தானே. கடவுளை, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. நீர் செய்த அரும்பெரும் காரியங்களை நினைத்து அனைவரும் உமக்கு நன்றி சொல்வோம். அந்த நன்றியின் மூலமாக நீர் எங்களை நிறைவாக வழிநடத்தினீர் என்று பிறர் கண்டுகொள்ளும்படி ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு நிறைவாக செய்து கொண்டு இருக்கிறீர். உம்முடைய முக ஒளியால் எங்களை நிறைவு செய்கிறீர். எங்களை காண்பவர்கள் இவர்கள் இறைமக்கள் என்று சொல்லும்படி நீர் எங்களை ஆசீர்வதித்தீர்கள் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் எங்களோடு தங்கும்படி நீர் வழிநடத்துகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கோடான கோடி நன்றி என்று சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் தங்கும். ஏனென்றால் குருக்கள் மூலமாக, ஆரோனின் புதல்வர் மூலமாக நம்மளை ஆசீர்வதிக்க சொன்னவர் இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாமே இறைவனிடம் கேட்கும்படி தூண்டுகிறார். அப்ப அந்த தூண்டுதல் மூலமாக நாம் கேட்கும் பொழுது அந்த ஆசிரியர் அவர் நமக்கு நிறைவாக தருகிறார். நாம் இறைவனோடு ஒன்றித்திருந்தால்தான் அந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையா பையா? உண்மை. ஏனென்றால் நாம் அவர் வழியில் நடக்கும்போது நாம் என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி தருகின்ற தேவன் நம்மளோடு இருக்கிறார். இந்த இறை சிந்தினோடு ஒரு விசை சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் நித்தமும் எங்களை காத்து வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, முக ஒளியை என் மீது வீச செய்து அந்த அருளால் நாங்கள் பிறரை கண்டுகொள்ளும்படியும் பிறர் எங்களை கண்டுகொள்ளும்படியும் நீர் எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருப்பவர்கள் உண்டு, ஒன்றும் இல்லாமல் இருந்தும் எல்லாம் இருக்கும் நிலையில் இருப்பவர்களும் ஒன்று ஆண்டவரே. ஏனென்றால் ஒன்றுமே இல்லை என்றாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதனால் நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு நீர் செய்கின்ற அரும்பெருங்காரியங்களுக்கு கொடான கொடி நன்றி கூறும் ஆண்டவரே. நீர் கொடுத்ததை நாங்கள் மட்டுமல்ல, பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கும் நீர் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உங்களுடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.